தமிழ் சினிமாவில் இந்த வாரம் என்னென்ன புதிய படங்கள் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது, எந்தெந்த படங்கள் எந்தெந்த தேதியில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் முதலாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படங்கள் என்னென்ன? தமிழ் சினிமாவில் இந்த வாரம் 10க்கும் மேற்பட்ட படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. அதில் 3 படங்கள் ஏற்கனவே தியேட்டரில் ரிலீஸ் ஆன படங்கள் ரீரிலீஸ் ஆகுது. இப்போ புதிய படங்கள் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தமிழ் நடிகர் வைபவ் நடிப்பில் 25வது படம் ரணம். ரணம் படத்தோட ட்ரைலர் ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க. படம் அஃபிஷியலாக பிப்ரவரி 23ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. காமெடி நடிகர் சதீஷ் நடிப்பில் வெத்தைக்காரன் படம் அஃபிஷியலாக பிப்ரவரி 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. சதீஷ் அவர்கள் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அதிகமான சிஜி ஒர்க்ஸோட பாம்பாட்டம் படம் இந்த வாரம் பிப்ரவரி 23ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. முதலாக படம் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருந்தாங்க. இப்போ அஃபிஷியலாக படம் தமிழில் பிப்ரவரி 23ஆம் தேதி அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகுது. நடிகர் ஸ்ரீகாந்த் நடிப்பில் இந்த வாரம் ஆப்ரேஷன் லைலா படம் பிப்ரவரி 23 ரிலீஸ் ஆகுது. படம் ஹாரர் த்ரில்லர் படம். இந்த வாரம் பிப்ரவரி 23 ரிலீஸ் ஆகுது. பைரி படம் இந்த வாரம் பிப்ரவரி 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. படம் புறா ரேஸை பேஸ் பண்ணி இருக்க போகுது. டான்சிங் ரோஸ் ஷபீர் மற்றும் மிர்னா நடிப்பில் அடுத்த படம் பர்த் மார்க். இந்த படமும் பிப்ரவரி 23 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. கிளாஸ்மேட் என்ற படமும் தமிழ் சினிமாவில் ஸ்மால் பட்ஜெட் படம் பிப்ரவரி 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நினைவெல்லாம் நீயேடான்ற படமும் தமிழ் சினிமாவில் பிப்ரவரி 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு இந்த 8 புதிய படங்களும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இதை தவிர்த்து பெண்ணை தாண்டி வருவாயா கர்நாடகாவில் மட்டும் ரீரிலீஸ் ஆகுது. மற்றும் வாலி மற்றும் பில்லா படம் பிப்ரவரி 23ஆம் தேதி ஒரு சில தியேட்டரில் ரீரிலீஸ் ஆகுது. இப்போதைக்கு இந்த படங்களெல்லாம் அஃபிஷியலாக இந்த வாரம் பிப்ரவரி 23ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருக்க படங்கள் என்னென்ன? இப்போதைக்கு அஃபிஷியலாக ஓவர்சீஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் டென்ட் கொட்டா சிங்கப்பூர் சலூன் படம் பிப்ரவரி 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. மற்றும் ப்ளூ ஸ்டார் படம் டென்ட் கொட்டா மற்றும் ஓவர்சீஸ் டிஜிட்டல் சிம்பிளி சவுத்திலும் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இந்த 2 படங்களும் இப்போதைக்கு இந்த வாரம் ஓவர்சீஸ் டிஜிட்டலில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. இப்போதைக்கு சிங்கப்பூர் சலூன் மட்டும் அஃபிஷியலாக பிப்ரவரி 23ன்னு அறிவிச்சிருக்காங்க. போச்சர் வெப்சீரிஸ் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் மல்டி லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் ஆகுது. இது ஒரு வெப்சீரிஸ். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி மற்றும் கன்னடா இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் அஃபிஷியலாக போச்சர் வெப்சீரிஸ் பிப்ரவரி 23ஆம் தேதி அமேசான் பிரைமில் வெப்சீரிஸாக ஸ்ட்ரீமிங் ஆகுது. இப்போதைக்கு பிப்ரவரி 23ஆம் தேதி இந்த படங்கள் மற்றும் வெப்சீரிஸ் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகுது. ஓவர்சீஸ் பிளாட்ஃபார்ம் டென்ட் கொட்டாவில் ப்ளூ ஸ்டார் மற்றும் சிங்கப்பூர் சலூன் படம் ரிலீஸ் ஆகிற அதே தேதியில் இந்தியாவில் அஃபிஷியல் ஓடிடிலையும் எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் இந்த படங்களெல்லாம் அஃபிஷியலாக தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இதை தவிர்த்து வேறு எதனா புது படங்கள் இந்த வாரம் ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸில் அப்டேட்ஸில் பார்க்கலாம்.